காயமலை எந்த ஸ்கூல் காயமா இருக்கேன் இங்க சாம்செட் பெட் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு தான் பேபி ஸ்கூலுக்கா அங்கன்வாடி அப்பதான் பிள்ளைங்க பாம்புக்காரரு ராஜா அப்படி வந்த உடனே அம்மா வணக்கம்னு சொல்றேன் ஏன் என்ன பார்த்து வணக்கம் வைக்க காரணம் என்ன எத்தனையோ பெண்மணிகள் இருக்கிறாங்க அவளுக்கு எல்லாம் வைக்காத வணக்கம் என்னை பார்த்த உடனே வணக்கம் வைக்கிறாங்க என்ன சமாச்சாரமா என்ன எல்லா பொம்பளையும் மதிக்கிறது எப்படி கேளு எப்படி கீழே நடக்கிற மத்த பூமாதேவி ஆமா அவங்களும் ஒரு பொம்பளை தான் உண்மைதான் மேல இருக்கிற ஆகாசம் பொம்பளை தான் என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் ஒரு பொம்பளை தான் அதே போல நீங்க வந்து நிக்கிறீங்க நீங்க வந்து இல்லையா நான் ஒரு பொம்பளை தான் எப்பவுமே வந்து பொம்பளை மதிக்கணுமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஒரு பெண்மணி பார்த்தா இந்த பெண் எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு முகத்தை பார்த்தாவே சொல்லிடலாம் அதை போல வந்தடை பணிந்ததனால வையகத்தில் கீட்டு பெற்று சுகமாக நீ வாழ்க உன் கலை வாழ்க உன் மனைவி மக்களோடு இல்லறத்திலே சுகமாக இருந்து இந்த கலையில மென்மேலும் ஓங்கி வரம் என்று சொல்லி என்னுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் தெய்வம் போன்ற திருச்சபை முன்பாக அடியாள் தோற்றம் நான் யாரு எந்நாட்டை சேர்ந்தவர் என்னுடைய பெயர் என்ன சொல்லு என்னுடைய பெயரும் உமா சக்தி எப்படி உமா சக்தி சொல்லிவிட்டேனே நான் எப்படி பிறந்தவள் எப்படி யாரால் பிறக்கப்பட்டவள் இந்த உலக பிரபஞ்சமே எங்கு பார்த்தாலும் ஜலமயம் ஜலம் என்றால் என்ன தண்ணிமா இல்லையா எங்கு பார்த்தாலும் தண்ணீர் மயம் இதை போல மாநில மக்கள் யாரும் கிடையாது புல் பூண்டு செடி கொடி மலை மண்டாரம் சொல்லக்கூடிய எந்த உயிரினமும் இந்த உலகத்திலே கிடையாது எங்கு பார்த்தாலும் தண்ணீர் மயம் அந்த தண்ணீர் மயத்திலே ஒரு துதி கம்பமாகப்பட்டது ஓங்கி ஓங்கி வளர்ந்து அந்த கம்பமாகப்பட்டது 1000 வருடமாக ஓம் ஓம் என்று ஓசையினால் வளர்ந்து கொண்டு போய் அந்த கம்பம் ஒரு நாள் படியெடு வெடித்து அந்த கம்பத்திலே இந்த வாங்காரி சக்தி பிறந்தது அப்படி சக்தி பிறந்த உடனே இந்த உலகத்தை உற்று பார்க்கக்கூடிய யாரும் எந்த ஜீவராசியும் கிடையாது இல்லையா அப்படி ஜீவராசி இல்லாத காரணத்தினால இந்த உலகத்திலே நாம் ஒருவரை இருந்து இந்த உலகத்தை என்ன சாதிக்க போறேங்க சாதிக்க முடியாது இந்த உலகத்தை உற்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என் மனதிலே நினைனேன் இந்த உலகத்தை உற்பணம் செய்ய வேண்டும் என்று சொன்னா எனக்கு என்ன வேணும் 4 மிண்டுகாரம் வேணுமா 4 மிண்டுகாரம் நல்லா கேட்டுக்கானீங்க அண்ணன் பேட்டிய 4 மிண்டுகாரம் வச்சு இந்த உலகத்தை உற்பணம் செஞ்சிடலாம் 4 மிண்டுகாரம் தான் சொல்லுகிறோம் அதனால என்ன இந்த உலகத்தை உற்பத்தி செய்யணும் சொன்னா இந்த கனவு மனைவிக்கு ஏத்த ஒரு ஆண் மகன் இருந்தா இந்த உலகத்தை உற்பத்தி செய்யலாம் இல்லையா எனக்கு இந்த பெண்ணோடு ஒரு ஆண் இருந்தா இந்த உலகத்தை உற்பத்தி செய்யலாம் என்று சொல்லி மனதில் எண்ணி அந்த கடலில் இருக்கக்கூடிய ஆத்து மணலை எடுத்து அதை பொம்மையாக செய்து அதற்கு உயிர் கொடுத்து நாதா என்னோட பேசுங்கள் சாமி என்று பாசமாக அழைத்தேன் அப்படி அழைத்த உடனே அந்த மண் பொம்மையாகப்பட்டது என்ன சொன்னது அம்மா என்று என்ன ஒரு பாசமாக அழைத்தது சரிமா அம்மா என்று வந்தபடினால அந்த குழந்தையை திருமணம் செய்ய முடியுமா அதனால அந்த குழந்தையை பார்த்து இந்த பிள்ளை யார் இந்த பிள்ளை யாரு அப்படின்னு கேட்கிற போது இந்த உலகத்திற்கே பிள்ளையார் முதல் கடவுளாக விநாயக பெருமானாக போய்விட்டார் நான் வச்சு பேரு தான் பிள்ளையார் இல்லையா அப்படி உடனே அதற்கு வரத்தை கொடுத்து விட்டேன் இரண்டாவதாக பண்பாண்ட பொம்மை செய்து அதற்கு உயிர் கொடுத்து நாதா என்னோட பேசுங்கள் சாமி என்று அழைக்கிற போது என்ன சொன்னது தங்கா என்று பாசமா அழைத்தது தங்கா என்று வந்தபடினால எனக்கு என்ன முறையாக
அண்ணன் முறையாக வேண்டும். கண்டிப்பா. அண்ணரை மணக்க முடியுமா? முடியாது. அதனால அவருக்கு என்று ஒரு வரத்தை கொடுத்து அவரை அமர்த்தி விட்டேன். மூன்றாவதாக மண்பாண்ட பொம்மை செய்து அதற்கு கொடுத்து நாதா என்னோட பேசுங்கள் சாமி என்று அழைக்கிற போது பெண்ணே என்று என்ன பாசமா அழைத்தது. பெண்ணே என்று வந்தபடினால எனக்கு ஏற்ற கணவர் அவர் தானே. அதனால அவரை பார்த்த உடனே நாதா அந்த பொம்மைய பார்த்து அவளை பாசமான கூப்பிட்டது. அப்படி அந்த அவரை கண்ட உடனே அப்படி மன்னா நாதா சாமி என்னோட வாருங்கள் என்னோட சேருங்கள் என்று சொல்லி அவர் இடத்திலே பேசுகிற போது அவர் என்னை கண்டு பயந்து ஓடுறார். காரணம் என்ன? நான் எப்படி பிறந்தேன்? முக்கன் படைத்த சக்தி இல்லையா? முக்கன்னு அண்டத்துக்கு பிண்டத்துக்கு ஒரே அடியாக ஜடாபாரமாக உயர்ந்து இந்த பூமிக்கு ஆகாயத்துக்கும் ஒரே சரியா நிக்கிறேன் இல்லையா? அகோரு கோபத்தோடு இருக்கிறேன். என்னை பார்த்த உடனே பயந்து ஓடுறாரு. அவர் ஆமா நீ ஓட பத்தியா அதே மாதிரி என்னை கண்டு அவந்து பயந்து ஓடுறாரு. அவர் ஓட நான் அவரை குறைத்தேன். அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தோம். இருந்த போது நான் கேட்டேன், சாமி நில்லுங்க, உங்களை படைத்தது நான் இல்லையா? என்னை திருமணம் செய்வதற்காக படைத்தேன், என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் சொல்லுகிற போது அவர் சொல்றாரு, பெண்ணே சக்தி, உன்னை பார்த்தால் கண்களை பார்த்தால் என்னை எரிக்கும் போல் தெரிகிறது. அதனால உன்னை நான் திருமணம் செய்யணும்னா உங்களிடத்துல ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை கொடுத்ததை உண்டானா உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே மாடு கேட்ட கணவர், என் மனசு கேட்ட கணவர், என் ஆசை கேட்ட கணவர், என் அன்பு கேட்ட கணவர், கணவருக்கு இல்லாத பொருள் என்ன இல்லையா? கைக்கு நேர்ந்த பொருளை விட இல்லையா கண்ணு கேட்டேன் கணவர் வேணும் சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டும் சாமி, எதை கேட்டாலும் தருகிறேன் கேளுங்கள், என்னை மணந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொன்னேன். உடனே அவர் என்ன கேட்டார் இடத்துல, என்னது அந்த முக்கண்ணுல ஒரு கண்ணு நெற்றி கண்ணை கொடுத்தா உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆமா அப்படி கேட்ட உடனே நெட்டுக்கு எடுத்து கையில கொடுக்கக்கூடிய நேரம் இந்த உதிரமாகப்பட்டது அந்த கண்ணை எடுத்த உடனே என் உதிரமாகப்பட்டது இந்த பூமியிலேயே ஆறா பிரண்டு ஓடுகிறது இருக்குமா? அதனால இவர் என்ன செய்தாரு, அந்த கடவுளை என்னை பார்த்து இந்த கட்டவரலை வைத்து அழுத்தி பிடிச்சாரு. அந்த இடத்துல திலகமாக அமைஞ்சு வட்டமாக. ஆமா இந்த நாட்டு பெண்மணி இல்லையா அந்த இடத்துல பொட்டு வைக்கிறாங்கன்னா அழகுக்காக வைக்கிறது இல்ல, அன்னைக்கு காதலுக்காக கண்ணை இழந்தவள் உமா சக்தி அந்த அவயத்தை மறைப்பதற்காகவே இந்த இடத்துல குங்குமம் வைக்கிறாங்க. நீ பிறகு ஒற்று போட்டேமா? ஆமா ஒட்டிக்கலாம் எடுத்துக்கலாம். அப்படி அண்ணவர் கொடுத்த உடனே அவர் வாங்கி என்ன செய்தார், என்ன அப்படி முக்கண்ணை திறந்து என்னை அதை எடுத்து எரிச்சு சாம்பல் செய்துக்கிட்டேன். நான் இறந்து விட்டேன். இறந்த உடனே நான் மீண்டும் யாருக்கு மகளாக பிறந்தேன்? ஆமா எப்படி அவரை மணந்துக்கிட்டேன். அதே ராஜம்மா கொடுக்கிறது திருப்பி சாம்பியர்ல சிவேஜையும் மாதர்குலம் ஆணிக்காக திகழக்கூடிய ராஜம்மா அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் கண்ணன் மணிவண்ணன் காயாமி மேனியன் பூண்டர் விரதன் பிராண புருஷன் தேவகி நந்தனன் ஜனாதன் சொல்லக்கூடிய 1008 அவதாரங்கள் ஒரு அவதாரம் திருமால் சாமி அவதாரம் இல்லையா? அப்படி இஷ்டக்குள்ள தெய்வமாக வைத்து திருமால் சாமி மீது படம் கொடுத்து திருமால் சாமியோ அந்த அம்மையருக்கு வாய் கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சான் நடைமுறை கொடுக்கிறது சிவேஜியும் அதே மாதக்குளம் ஆணிக்கு வார்த்தைகளுக்குடி காளியம்மா அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் மாண்டு மண்ணிருந்து பச்சப்பண்ணார் மேல படம் கொடுக்க பச்சப்பண்ணாரோ காளியம்மா அம்மையருக்கு வாய் கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடைமுறைக்கு சிவேஜியும் அது சின்னம்மா அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் மாண்டு மண்ணிருந்து பச்சப்ப கவுண்டர்ல படம் கொடுக்க மாண்டு மண்ணிருந்து பச்சப்ப கவுண்டரோ சின்னம்மா அம்மையருக்கு வாய் கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடைமுறைக்கு கன்னியம்மலா சிவேஜியும் அது கன்னியமாமியர் கொடுக்கிற காஞ்சானம் மாண்டு மண்மிடந்த காளி பண்ணார் மேல படங்களுக்கு மாண்டு மண்மிடந்த காளி பண்ணாரோ கன்னியமாமியருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடக்கும். அதே காளியம்மா கொடுக்கிறது சிவேஜியும் அதே காளியம்மா அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் இஷ்டகுல தெய்வமாக வைத்து 2011 நேத்திரம் எடுத்த சிவபெருமான் மீதிலும் அதே திருமால் என்று சொல்லக்கூடிய திருமால் சாமி மீது இருவர் மேல படம் கொடுக்க இரு கடவுளும் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு இன்பத்தை உண்டாக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் பார்த்திக்கிறோம். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடைமுறை. சிவேஜியும் அதே முருகன்னார் கொடுக்கிற காஞ்சானம் அப்பாவாக விளங்கக்கூடிய பெருமாள் கவுண்டர் இல்லையா? அவர் பெருமாள் கவுண்டர் பணம் கொடுக்க நாட்டு மண்ணிருந்த பெருமாள் கவுண்டரோ மகனாக வைத்து முருகன்னாருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடைமுறை. செல்வி கொடுக்கிறது அவங்க வீட்டுக்காரரு நம்மளை போல நாடுதாரி அர்ஜுன் தேவ் சாடுறாரு. அவர் பேரு மணி
சிவேஜையும் அது செல்வி அம்மையர் கொடுக்கிற காஞ்சானும் செத்து சொம்பதி மாண்டர் வைகுந்த சாலுவ சமீப சால் சொல்லக்கூடிய 4வது உச்சிமசி பணிந்த தன்னுடைய கணவராக வைத்த மணியன்னார் இல்லையா? மணியன்னாராகப்பட்டவர் நம்மளை போல கிடையாது, நம்மளை விட கலைஞராக இருந்து பல மேடையில ஏறி ஆடியும் பாடியும் ஏறுமுகளை வைத்த மணியன்னார்களை பணம் கொடுக்க மாண்டு மண்மிழந்த மணி அன்னாரோ மனைவியாக வைத்த செல்வி அம்மையருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானும் நடைமுறை. சாமந்தி கொடுக்கிறது ஒண்ணு கந்தசாமி ஒண்ணு அதே மணி மேல அதை இறந்தாங்க பத்தியா? சிவேஜியும் காவியவா சாமந்தி அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் மாண்டு மண்மிழந்த கந்தசாமி ஒன்று அதே மணி என்னார் இருவரும் மேலும் பணம் கொடுக்க இருவரும் சேர்ந்து அந்த அம்மாவுடைய இல்லத்திலே உள்ளத்திலே குடியிருந்து எந்த கஷ்டங்கள் வந்தாலும் பனி மழை போல் வந்தாலும் பனி போல நீங்க சொல்லி ஆண்டவரை பார்த்திக்கிறோம். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடமுடி. அதே ஜெயலட்சுமி போறது அதே மணி மேல சிவேஜியும் அதே ஜெயலட்சுமி அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் நாடக கலைஞராக வைத்து மணி என்னார் மேலே பணம் கொடுக்க மணி என்னாரும் ஜெயலட்சுமி அம்மையருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடமுடி. ஜெயலட்சுமி கொடுக்கிறது அவங்க வீட்டுல கச்சா மேல சிவேஜியும் அதே மாதப்புறம் ஆணிக்குமாக திகழக்கூடிய ஜெயலட்சுமி அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் கல்லா நாளை கணவன் உள்ளா நாளை புருஷன் சொல்லக்கூடிய கணவராக வைத்து மணி அன்னார் மேலே பணம் கொடுக்க மாண்டு மண்மிழந்த மணி அன்னாரோ அந்த அம்மையருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடமுடி. காளியம்மா கொடுக்கிறது அதே மணி மேல சிவேஜியும் அதே ராஜம்மா அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் காளியம்மா அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் மாண்டு மண்மிழந்த மணி அன்னார் மேலே பணம் கொடுக்க மாண்டு மண்மிழந்த மணி அன்னாரோ அந்த அம்மையருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடைமுறை. பார்வதி கொடுக்கிறது அதே மணி மேல சிவேஜியும் அதே பார்வதி அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் மாண்டு மண்மிழந்த மணி அன்னார் மேலே பணம் கொடுக்க மாண்ட மணி அன்னாரோ பார்வதி அம்மையருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடைமுறை. அதே சித்ரா போறது மணி மேல சிவேஜியும் அதே சித்ரா அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் மாண்டு மண்மிழந்த மணி அன்னார் மேலே பணம் கொடுக்க மாண்ட மணி அன்னாரோ சித்ரா அம்மையருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடைமுறை. பார்வதி போறது அரே கவுண்டர் ஒண்ணு அப்பா கந்தசாமி சிவேஜியும் அதே பார்வதி அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் தந்தையாராக வைத்து மணி அன்னார் ஒன்று இல்லம்மா கந்தசாமி அப்பா அப்பா கந்தசாமி மாமனாராக வைத்த அரிய கவுண்டர் ஒன்று அப்பாவாக விளக்கக்கூடிய கந்தசாமி இல்லையா? இருவர் மேல் பணம் கொடுக்க இருவரும் சேர்ந்து மாதர்குளம் ஆணிக்குமாக திகழக்கூடிய பார்வதி அம்மையருடைய வீட்டிலே இல்லத்திலே ஒரு குழந்தையாக ஜெயக்குமார் ஆண்டவனை பார்த்துக்கிறோம். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடைமுறைக்கு. அதே செல்வியம்மா கொடுக்கிறது அதே செல்வி கொடுக்கிறது அப்பா கந்தசாமி கவுண்டர் சிவேஜியும் அதே செல்வி அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் மாண்டு மண்மிழந்த தந்தையாராக வைத்து அதே கந்தசாமி அன்னார் மாண்டு மண்மிழந்த கந்தசாமி அன்னாரோ அந்த அம்மையருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடைமுறை. ராஜாமா கொடுக்கிறது சிவேஜியும் அதே ராஜம்மா அம்மையர் கொடுக்கிற காஞ்சானம் மாண்டு மண்மிழந்த முனியப்பன்னார் மேல் பணம் கொடுக்க மாண்ட முனியப்ப அன்னாரோ ராஜம்மா அம்மையருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடைமுறை. அதே ராஜாமா கொடுக்கிறது சாமி மேல அதே ராஜமாமையர் கொடுக்கிற காஞ்சானம் 2011 நேற்று நடத்த சிவபெருமானம் மேலே பணம் கொடுக்க இஷ்டகூட தெய்வமாக சிவபெருமானம் அந்த அம்மையருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுக்கிற காஞ்சானம் நடைமுறைக்கு. அப்படி நான் இருந்து மீண்டும் எங்கே பிறந்தேன், யாரை மணந்தேன்? அப்படி இரண்டாவதாக பிரவி நான் அங்க இறந்த உடனே என்ன செய்வேன்?
மலையரசு என்று சொல்லக்கூடிய ஆமா இது மலையரசு கிடையாது. ஏய், தக்கனாகப்பட்டவர் ஏய். குழந்தை இல்லாத அங்க யாகம் செய்யறாரு ஆமா. இல்லையா? அந்த தக்கேஸ்வரப்பட்டவர் ஏய். குழந்தை இல்லாத யாகம் செய்யக்கூடிய நேரம் நேரம். நான் இங்கே மறைந்து ஏய். அந்த யாகத்திலே ஆமா. தாட்சாகனியாக பெண்ணாக நான் பிறந்தேன். ஆகட்டும். அப்படி பிறந்த உடனே ஏய். அந்த தக்கேஸ்வரி மகளாக வைத்த தாட்சாகனியை ஏய். அந்த பரமசிவனார் என்ன செய்தார்? என்னது? காதல் திருமணம் செய்து கொண்டார். ஆமா. முறைப்படி திருமணம் செய்து கிடையாது, ஏய். காதல் திருமணம் செய்து கொண்டார் இல்லையா? அவங்க காதலிச்ச காட்டில இப்ப காதலிக்கிறது. ஆமா. சரி. அப்படி காதல் திருமணம் செய்தபடினால ஏய். என் தந்தையார வைத்த ஆமா. தக்கேஸ்வரன் என்ன செய்தாரு? என்னது? அந்த பரமேஸ்வரனை மடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா. மரண யாகம் செய்தாரு. சரி. இல்லையா? ஏய். இந்த மரண யாகத்துல கண்டிப்பா யாரா ஒரு ஆள் சாகணும். சாகணும். அதனால ஏய். கணவர் இருந்த நான் இருந்து என்ன பிரயோஜனம்? கிடையாது. அதனால ஏய். இந்த யாகத்திலே நம்மளே மடித்து விடலாம்னு சொல்லி ஏய். அந்த தக்கன் செய்யக்கூடிய யாகத்திலே ஏய். மீண்டும் இறங்கினேன். இறங்கி. அந்த யாகத்துல இறங்கி ஏய். அங்கு மாண்டு ஏய். 3வது பிரிவாக நான் இங்க பிறந்தேன். உள்ள அப்படி அந்த யாகத்துல இருந்து மலையரசர் சொல்லக்கூடிய ஆமா பருவதராஜன் அங்க குழந்தை இல்லாத யாகம் செய்யறாரு. ஆய் மீண்டும் அந்த யாகத்திலே ஆய் பருவதராஜன் மகளாக ஆமா பார்வதியாக பிறந்து பிறந்து அவர் என்னை பரமசிவனாராக வந்து மாலைத்தார். ஆமா ஆமா இல்லையா? 3 பிறவி. ஏமா அவ்வளவு பிறந்து பிறந்து கூட அப்படி விடல. என்ன எத்தனை முறை இருந்தாலும் ஆய் நான் அவரை மணக்க வேண்டும். ஆமா. என்னை தவிர யாரும் அவரை திருமணம் செய்ய முடியாது முடியாது. இல்லையா? ஆய். அதனால அப்படி பிறந்து அப்படி இருந்து பிறந்து நான் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தேன்? குழந்தை பெற்று 4 குழந்தை. குழந்தை பெற்றுக்கிறியா? ஆமாடா. ஏடா குழந்தை பெற்றுக்கிறியா? எனக்கு 4 ஆண் பிள்ளை 1 பெண் பிள்ளை மொத்தம் 5 குழந்தை எனக்கு. ஏமா புள்ளி பெத்த மாதிரி எனக்கு தெரியல கண்ணுக்கு. என் புள்ள பத்தி எப்படி கண்டுபிடிக்குவேன்? எனக்கு தெரியும். இல்ல புள்ளி பெத்து வச்சுக்கோ. அப்புறம் தொங்கி போயிட்டுக்கான். ஏய் சம்மர் கலர் இருந்தாலும் 4 ஆண் பிள்ளை யார் தெரியுமா? யாரு? வீரபத்ரன் ஒன்று, 1, வேலவர் 2, விநாயகர் ஆய். குண்டோதிரன் ஆமா. சொல்லக்கூடிய 4 ஆண் பிள்ளை. சரிம்மா. ஆசைக்காகவும் ஆய். அழகுக்காகவும் எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை. அவள்தான் ரதி தேவி. உன்னில ஆரோக்கியமாபரி பக்கத்தில் ஆய். மன்மத கடவுள். ஆமா. அழகிலே சிறந்தவருக்கு அழகிலே சிறந்த என் மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கேன். சரிம்மா. அப்படி இருந்து இந்த 5 பிள்ளைகளுக்கும் நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? எப்படிம்மா? என் சனத்தால் பால் கொடுத்து வளர்க்க கிடையாது. ஒரு செத்து பாடிக்குமா பழிச்சுன்னு. ஏய் அப்படி கிடையாது. இந்த சனம் என்று சொல்லக்கூடிய நம்ம ஆளுகெல்லாம் முளை என்று ஆ. சொல்வாரு இல்லையா? இதுக்கு பேர் சனம். சாணம். இந்த சனத்தால் பால் கொடுக்க கிடையாது. 5 குழந்தைகளுக்கும் நினைத்தால் ஞானப்பால். பாமோ அன்னைக்கு நினைச்சா ஞான பால் நீ கொடுத்த வளர்த்தேன். ஆ. இன்னைக்கு போய் நினைச்சா பூரா புட்டி பால் கொடுக்குறாங்க எல்லாம். அதனால பொட்டு பிள்ளை பாருங்க சொல்லிட்டு பூரா கள்ளிப்பால் ஊத்துனாங்க பாரு. ஆ. பால் லிசின்னு போச்சு பொண்ணுக்கு கிடைக்கிறது கஷ்டம். சாரி. அப்படி 5 பிள்ளைகளுக்கும் என் சனத்தால் பால் கொடுக்காதபடினால எனக்கு என்ன பேர் தெரியுமா? உண்ணாமுலை அம்மன். ஓ உண்ணா முளையம்மன். இந்த முளை என்று சொல்லக்கூடிய முளையிலே பால் கொடுக்காதனாலே. உண்ணி அருந்தாதபடினால ஆய். எனக்கு உண்ணாமுலை அம்மன் என்று ஒரு பேர் பேர் உண்டு. உண்டு. அப்படி இருந்தாலும் ஆய். இந்த நாளையிலே என்ன அப்படி வந்திருக்கிறேன். ஆமா. என்ன சமாச்சாரம்? யார் அழைப்பு? அப்படி இன்றைய நாளையிலே ஏதோ காரணமாக உன் தாத்தாவாக விளங்கக்கூடிய என் கணவர் வர வச்சிருக்காரு. அதனால அவரிடத்துல சென்று அம்மா வந்து சொல்லிட்டான்.
ஆனால் சாமி டாய் நந்தி அம்மா வந்துருக்கு சாமி. யாருக்குடா அம்மா 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 நம்ம வீட்டு அம்மா பாக்கியம்மா. டேய் ஆ நீ நந்தினே எப்படி பாத்தியா? அதான் நம்பி. ஆ அவ பார்வதாவோட கர்வம் உனக்கு தெரியாது. ஆமாம்மா. அவன் எதை வைத்து என்னை அம்மா வந்துக்குதுன்னு சொல்றா தெரியுமா? ஆ. இந்த உலக பிரபஞ்சத்திலே முதலாக தோன்றிய இந்த சக்தியால் படைக்கப்பட்டவன் இந்த சிவன். ஆ. அப்ப என்னை மகன் முறை வச்சு இவ அம்மான்னு சொல்றா. ஆமாம்மா. டேய், ஆ. இவ கர்வத்தை நான் நடக்கணும்ல. ஆமா. நான் யாருன்றது என்ன உனக்கு தெரியல. தெரியல. நீ என்ன சொல்ற? ஆ. அப்பா வர சொன்னாருன்னு சொல்லுவோட. ஆ. அம்மா ஆயம்மா ஆயிப்பா சொல்லிடுச்சு. அவர் சொல்றாரு இந்த உலகத்திலே முதன்முதலாக பிறந்து என்னை படைக்க வைத்த திமிரு, அதனால அம்மா உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அது கிடையாது. இந்த உலகத்திற்கு அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சக்தி இல்லை என்றால் சிவன் கிடையாது, சிவன் இல்லை என்றால் சக்தி கிடையாது. சக்திக்கு இடபாக கொடுத்து இடபாகத்துல வச்சிருக்கிறாரு. அதனால அவர் இல்லாத நான் இல்ல, நான் இல்லாத அவர் இல்ல. இந்த உலக அவருக்கு மட்டும் அம்மா கிடையாது, இந்த உலகத்திற்கே அம்மையப்பனாங்க. சரிமா தாய் தந்தை இருந்தாலும் போலாமா? இந்த உலகமே 14 லோகம். இந்த 14 லோகத்திலே நமக்கென்று சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த கைலாயம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிகிரியில் அப்படி அமர் இருக்கக்கூடிய நேரம் உங்க கரத்தில் எவ்வாறு என்ன இருக்கு தெரியுமா? ஒரு கரத்தில் மானும் மற்றொரு கரத்தில் மனுவும் தாங்கிருக்கக்கூடிய நேரம் இந்த உலக இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள்லாம் அப்படி பார்த்த உடனே இந்த ஈசனாகப்பட்டவர் இந்த ஒரு கரத்தில் மானும் மறுகரத்தில் மனுவும் தாங்கிருக்கக்கூடிய நேரம் நாம சும்மா இருந்தாகுமா சொல்லி மங்களவாதிய முன்பாகவே அப்படி சத்தியலோகத்தை அளக்கூடிய கதிர்முக பிரம்மனாகப்பட்டவர் பணியக்கூடிய நேரம் அந்த கலைவாணியாக வகக்கூடிய வீணையை மீட்டக்கூடிய நேரம் நாரதன் கிட்டாரத்தை வாசிக்கக்கூடிய நேரம் இப்படி அனைத்து அவரெல்லாம் படிக்கிறார்கள் சொல்லி தங்கள் ஈஸ்வருக்கு தானும் ஒன்று செய்ய வேண்டும் சொல்லி சாட்சாதி ஆண்டவர்கள் சொல்லக்கூடிய என் கண்ணன் மாய கண்ணன் அந்த கடவுளாகப்பட்டவர் சங்கை எடுத்து முழுங்கக்கூடிய நேரம் இப்படி தேவாதி தேவரெல்லாம் பணியக்கூடிய நேரம் இதை கண்ட உடனே இந்த உலகத்தில் உள்ளவர்கள் என்ன எவ்வாறு படிக்கிறார்கள்? எப்படி அந்த வானவர் தேவர்கள் வந்தாடி பணிந்து
உன்னை கண்டவுடனே பணிபுரி நேரம் ஆமாம்மா இடபாகத்திற்கு போய் உமா சக்தி இந்த சக்தியானவள் ஆ உன்னை எவ்வாறு பணிகிறது தெரியுமா? எப்படிம்மா? அந்த கைலமலையில் இருக்கு கடவுளே தங்களுடைய திவ்ய செந்தாமரை பொற்பாத கமலங்களுக்கு சாமி மல்லுகை முள்ளுகை இருவாச்சி கோங்கு மந்தாரம் எடுத்து சொல்லக்கூடிய பாரியாத மலர்லாம் பறித்து வந்து பன்னிரால் கால் கழுவி தாடியால் துடித்தினாதா மரத்து மக்களை எல்லாம் அணையாகவும் மலராத மொட்டுகளும் பார்த்து வைத்து உமா சக்தி அனுப்போடி வந்தோம் சாமி. கண்ணே பார்வதா சாமி உலக மும்மூர்த்தி தேவர்களிலே முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த கைலநாதன் கைலாய மலையிலே கற்பூர மேடையில் அமர்ந்து நந்தியை விடுத்து தேவியான பார்வதால் அழைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே ஓடோடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்ததுனால நீ சுகசேமமாக இருக்க இருந்தாலும் என்னுடைய பொற்பாதத்தை பணிந்ததுனால நீ எப்படி இருக்க வேண்டும்? அந்த சோதி மூடி மலையரசே கைல மலையிலே இருக்கக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களிலே முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடிய முக்கன் படைத்த சதாசிவனுக்கு மங்கையாகவும் வைகுந்தத்தை பொற்பிடமாக ஆட்சி செய்யும் ஸ்ரீமந்த நாராயணனுக்கு தங்கையாகவும் யாருக்கு மகளாக பிறந்தார்? மூன்றாவது பிறவியாக மலையரசன் என்று சொல்லக்கூடிய பர்வதராஜனுக்கு மகளாக பார்வதி என்ற பெண்ணாக பிறந்து என்னை மணந்திருக்க பார்வதா என்னுடைய பொற்பாதத்தை பணிந்ததனால என்றென்றும் என் இடமாகத்தில் மற்ற சுகசேமமாக வாழ்வாயின் ஆசீர்வாதம். அப்படிங்களா? இருந்தாலும் ஒரு சமாச்சாரம் இல்லையா? இந்த கைல மலையில அமர்ந்திருக்கக்கூடிய ஞானம் சக்தி இல்லை என்றால் சிவன் கிடையாது, சிவன் இல்லை என்றால் சக்தி கிடையாது. சக்திக்கு இடமாக கொடுத்த கடவுள் நீங்க. உங்கள் ஆசீர்வாதமே மிக்கவும் கண்ணியமானேன். இருந்தாலும் ஒரு சமாச்சாரங்க கண்ணே பார்வதா சாமி, கணவன் மனைவிக்கும் சமாச்சாரம் சந்தேகம் இந்த சச்சரவுல இருக்கக்கூடாது. நீ அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு சந்தேகம் என்று என்னை கேட்பதும் எனக்கு கோபம் அதிகமாகி நெற்றிக்கண்ணை திறந்து உன்னை எரிப்பதும் மீண்டும் மறுபிறவி எடுத்து மீண்டும் என்னை மணப்பதும் இதே உனக்கு வழக்காகி போச்சு. அதனால கணவராக இருக்கக்கூடிய இந்த சதாசிவனுக்கு கோபம் வராமல் இருக்க மாதிரியான சந்தேகத்தை எத்தனை நாள் கேளு நான் சொல்றேன். கோபம் வரும் மாதிரி இன்னைக்கு சந்தேகம் எல்லாம் கேட்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகங்க. நந்தியை விடுத்து உமா மகேஸ்வரி வரவிட சொல்லி வரவழைத்து கொடுத்தீங்களே, என்ன சமாச்சாரம்? கண்ணே பார்வதா சாமி, இன்றைய தினத்திலே உன்னை அழைத்த காரணம் என்ன? என்னுடைய வழக்கம் இந்த உலகில் உள்ள எறும்பு கடை யாரு முதல் 84 லட்சம் ஜீவவேதங்களுக்கும் நாள் தவறாமல் படியிழந்து பசியளக்க கூடிய இந்த பரமேஸ்வரன் இருந்தாலும் இன்றைய தினத்திலே நான் உலக மக்களுக்கு படியிழக்க போனோம். படியிழக்க போவதற்கு முன்பதாக என் மனதிலே ஒரு சின்ன ஆசமா. என்னங்க?
கண்ணே பார்வதா சாமி. அப்படி உலக மக்களுக்கு படியளக்க போவதற்கு முன்பதாகவே கைலாயத்திலே கற்பூர மேடையிலே சிறிது நேரம் கணவன் மனைவி சதியும் பதியுமாக இருக்கலாமே என்ன உன்னோட ஆசை. அப்படிங்களா? அப்படி சதிபதியமா இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு நான் என்ன இந்த உலகத்துக்கு படி அளக்கக்கூடிய கடவுள். அதனால இந்த கடவுள் படி அளக்கும் நேரத்துல படி அளக்குவாரு. இந்த நாளில படி அளக்க போவதற்கு முன்பதாக இல்லறத்துல சில சிறிது நேரம் உல்லாசமாக இருக்க சொல்ல அதுக்கு தடை கிடையாது. போலாம். யாரோ வர புடிச்சிட்டு பாபத்தை கொடுத்து விடுவேன் பழையம் பயம் இல்ல. யாரா வரத்தணும்? ஆமா. அப்ப யாரா வரத்தணும்? சடாங்க நீ யாரு? எதுக்கு என்ன கேக்குற? சதா கையில சொன்னதை சொன்னதை கேட்கும். நம்ம போகலாம் மாட்டோம். ஏன் கேட்டாங்க? ஏன் கேட்டாங்க? யாரே கேக்குறாங்க அடி கொடுக்க அப்படியே சுருங்கி போயிடும். அடிக்கணும். நீ என்ன சொன்ன? பேசணும்னு சொன்ன. நான் சுருங்கி போட்டு கம்மி கெட்ட வார்த்தை பேசாத. அப்படி சொன்னியா? நல்ல வார்த்தை பேசு. இப்ப கேளு. இப்ப கேளு. நீ யாரு? நான் இந்த கைலாமணி கூடிய நான் தான் நந்திக்காவலன். நந்திக்காவன் சொல்றாங்க. நந்திக்காவன் சொல்றீ? அந்த நந்திக்காவலன் உட்காருவானே என் மேல அமரக்கூடியவர் இருக்கிறானா? சிவபெருமான் இருக்கிறார். ரொம்ப சிரிக்காதா? சுளிக்கும். வாய் சுளிக்கும். பல்லு சுளிக்கும். சரி இருந்தாலும் இருக்கிறாங்களா? இருக்கிறாரு. இந்த துரவத மண்டலம் தெரியுமா? துரவத மண்டலம். அந்த துரவத மண்டலத்தில் ஆண்டவனுக்குரிய துரவத மகாமணி வந்திருக்கிறான்னு சொல்றேன். அவன் தானா? சொல்லுவோம். ஹோலி ஆய்பா யாரோ ஒரு மகமாதனுக்கிறோம். இந்த உலகில் உள்ள அனைத்து பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளே. இது யார் தெரியுமா? துருவமண்டலத்தில் ஆண்டவர் கூடிய தூரோத மகாமுனிவர் வந்திருக்கிறான். வந்து அவர் பார்த்து நீங்க போயிருக்கோம். ஒரு சாதாரண துருவ மண்டலம். துருவ மண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் என்றார். 22 நேத்திரம் 7 ரமல கோபம் 3 ரமல தாடி பூரூர் புஜபலம். சரி கடுமையான கோபக்காரரா. கொடுத்தது சாபம். இட்டால் வரம் கொடுத்தால் சாபம். அல்லாத கோபக்காரன். அப்படி இருந்தாலும் துருவ மண்டலத்தை விட்டு கைலாயம் தேடி வந்திருப்பதை உண்டானா ஓடோடி வந்து முக்கப்படைத்த சதாசிவனும் உமா பார்வதாலும் சதியுமதியுமாக இருக்க நேரம் எங்களுடைய பாதத்தை பணிந்ததை உண்டானா கேட்ட வரத்தை தருவதாக சொல்லுவோடு. அப்படி ஆகட்டும். குதிராதா குதிராதா ரொம்ப நாளாச்சு பூச்சி மூடு நாசமா போகும். அப்படி சொல்லி வைக்கிறோம். உன்னிக்குது உன்னி ஓட்டிருக்குது. என்னடா அது? உன்னி காய்ச்சிருக்குது. அம்முடா இல்ல இந்த மம்முடா அது. மம்மல்ல உன்னி மம்மு உன்னி அது. சரி கேட்டியா? சொன்ன உடனே யார் என்ன எனக்கு என்ன பார்த்த பணிந்து என்ன வர வேணும் இன்னும் வாங்கி போகட்டுமே. கொழுப்பு பரமனுக்கு அவருடைய பாகத்தை லாபம் எடுக்கணும். என் பாகத்தை விடுதலை கேட்டியா? சொன்னே என்ன சொல்ல? அதுக்குதான் யார நாங்க கொடுத்து வளர்த்து சாப்பிட இது வரத்தை நாங்க தான் கொடுத்திருக்கிறோம். திரும்ப என்ன வர வேண்டுமோ வேண்டும் வரத்தை பார்த்த பணிந்து வாங்கி செல்லட்டும் அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிரு, எவ்வளவு கர்வம்.
உண்மைதான். இந்த உலகத்தில் சக்தி இல்லாத சிவமில்லை, சிவமில்லாத சக்தி இல்லை. ஆஹா அத்தனையும் அறிந்தவனி, ஆஹா அதுக்கு மேல தெரிஞ்சவன் நான் அடடா. இல்லையா? என்னை விட உயர்ந்த ஒரு நிலையை அறிந்தவன் என்று. கொழுப்பு, ஒரு திமிரு உனக்கு, கொழுப்பு. நீ பாருடா, சாமி கெடுவான் கேடு நினைப்பான். ஆமாங்க. கெடுவான் கேடு நினைப்பான். தான் என்ற கர்வம் இந்த துர்வாசனுக்கு தலைக்கேறிவிட்டது. கொடுங்கப்பா எலுமிச்சு காய். சாதாரண ஒரு துருவ மண்டலத்தை ஆளக்கூடிய இந்த தூர்வாசனுக்கே இவ்வளவு கர்வம் என்றால் இந்த உலகம் மும்மூர்த்தி தேவர்களிலே முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடிய முக்கன்படத்த சதாசிவனுக்கு எவ்வளவு கர்வம் இருக்கும். இருந்தாலும் இந்த தூர்வாசனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சக்தியையும் கொடுத்தது இந்த சிவன் பெருமான் கொடுத்த வரம். நான் கொடுத்த வரத்தை வைத்துக் கொண்டு எனக்கே கர்வம் என்று சொல்கிறான். பாவம் பாவம். இருந்தாலும் கடையான் இல்லாத வண்டி எவ்வளவு வேகமா ஓடுதோ அது அவ்வளவு சீக்கிரமா இல்லாத வண்டி அது அவசரத்துக்கு சீக்கிரம் சாயிர நேரம். இருந்தாலும் உனக்கு கெட்ட காலம், கெட்ட காலமா இருந்தாலும் முதலாக கைலாயத்தை தேடி வந்திருக்கிறான். கைலாயத்தை தேடி கைலநாதனை நாடி துருவ மண்டலத்தை விடுத்து கைலாயம் வந்திருக்கிறாயே, அந்த காலம் என்னடா? விட்டு கைலாயத்தை தேடி கைலநாதனை நாடி ஓடோடி வந்திருக்கிறாயே, கைலாயம் தேடி என்னிடம் வர காரணம் என்ன? காரணம் என்ன? பார்வதியும் பரமனும் ஓடி வந்து என்னுடைய பாகத்து வழங்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை கொடுத்தா பார்த்து இல்ல விட்ட சாபத்தை அளிப்பேன் நான். அடியே தூர்வாசா, கைலாயத்தை விட்டு இந்த துருவ மண்டலத்தை விட்டு கைலாய வர காரணம் என்று நான் கேட்கிற நேரம் பாவியான தூர்வாசன் சொல்கிறான், அடியே பரமேசா, கைலாயத்தை தேடி வர காரணம் ஓடோடி வந்து சதியும் பதியுமாக கணவன் மனைவி இருவரும் என்னுடைய பாதத்தை பணியுங்கடான்றான் அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்திற்கே அம்மையப்பனாக இருந்து யானை முதல் எருவு கடை 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கு படியளக்கக்கூடிய கத்தா. உண்மைதான். படியளக்கக்கூடிய கத்தா என்று பாராமல் என்னுடைய பாதத்தை பணிய வேண்டும் என்று சொல்கிறாய். தூர்வாசா, உனக்கு கெட்டே போக கால வந்தாராம். சிவபெருமானம் பாருமா பாரு இருக்கக்கூடிய நேரம் இந்த கைலமலைக்கு வந்தாயே, மரியாதையாக வந்து என்னுடைய பாதத்தை பணிந்து விட்டு வேண்டியான வரத்தை கேட்க வேண்டும். கைலாயத்தை தேடி இந்த கைலநாதனை நாடி நீ வந்ததே முதல் குற்றம். அப்படி வந்ததும் இல்லாமல் இந்த கைலநாதனையே உன்னுடைய பாதத்தை பணிய சொல்லி இருக்கிறா. கண்ணுமைக்கும் நேரத்தில் நான் உன்னை வதத்திருப்பேன். அதனால இப்பொழுது நான் உன் நினைக்க அடங்கி வெளியேறு. தலைக்கேறி விட்டது. கெடுவான் கேடு நினைப்ப உனக்கு கெட்ட காலம் அந்த தலைமையில ஏறிடுச்சு. எனக்கு ஆமாடா, எதுக்கு? அதனால கடவுள் என்று பாராமல் இந்த கடவுளை
அருகே வந்து உன்னுடைய பாதத்தை பணிய சொல்கிறாய். இது ஆகாத காரியம். அடே துர்வாசா, இந்த அண்டமே இடிந்த ஆகாயமே படீர் என்று வெடித்து கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் திசை மாறி மேற்கே முளைத்தாலும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அனைத்தும் நெல்லிக்கனியை போல கீழே உதிர்ந்தாலும் அலைக்கடலில் உள்ள நீர் அறவே வத்தினாலும் உன் பாதத்தை பணிவதாவது ஆகாது. முடியாது முடியாது முடியாது. கோபம் முடியாதா? முடிஞ்சா பாரு. இருக்கட்டும். கங்கையை தடையில் வைத்திருக்கிறாயே. நீ எப்பேற்பட்டவன்டா? மும்முரத்து கடவுளை சத்து கங்கையை தாங்கி பிடிக்க முடியாத உலகமெல்லாம் மலையில் இருந்து சாபத்து இருந்தது. அதனால நீ தாங்கி பிடித்து முடியில் வைத்து வரும் கங்கையை தடையில் வைத்த பரவாயில்ல. உனக்கு அவ்வளவு கெல்வம். துர்வாசா, இந்த முக்கம் படைத்த சதாசிவன் ஜடாவரத்திலே கங்கையை அமரச் செய்ய காரணம் தேவையான பார்வதா கொடுத்த நெற்றிக்கன அனலை தணிப்பதற்கு. இந்த முக்கன் படைத்த சதாசிவன் கங்கையை ஜடாவரத்தில் அமரச் செய்ய காரணம் என்ன? ஆதிநாளையிலே முதலாக இந்த உலக பிரபஞ்சத்திலே தோன்றிய என் தேவியான சக்தியானவள். இந்த சக்தி முக்கனோடு தோன்றி என்னை மணப்பதற்காக காமத்திற்கு கண்ணை இழந்தவள். அவள் கொடுத்த இந்த நெற்றிக்கன அனலை தணிப்பதற்காகவே ஜடாவரத்தில் நான் கங்கையை அமரச் செய்திருக்கிறேன். இதெல்லாம் இவனுக்கு தேவையில்லாத விஷயம். இவனுக்கு என்ன வேலை எல்லாம் சொல்லி தூங்குறாங்க. அவனு போய் நக்கிட்டா போயா. ஏய் ஏய் சாடா சல விட்டு மேல பாறடா. உன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து சக்தியுமே இந்த சிவன் கொடுத்த வரம். நான் கொடுத்த வரத்தை வைத்துக் கொண்டே எனக்கே சாபம் கொடுப்பேன் என்றார். அடே துர்வாசா, உன்னுடைய பாதத்தை நான் பணிய மறுக்கிறேன். முடிஞ்சால் என்னடா செய்வேன்? பாபத்தாருவன் பாராடா. எப்போது என்னிடத்தில் இவ்வளவு கர்வம் பேசினாயே? உனக்கு 5 சிரம், எனக்கு இருப்பதோ 5 சிரம், பிரம்மனுக்கு இருப்பது 5 சிரம். சத்திய உலகத்தை ஆளக்கூடிய படைக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு இருக்கக்கூடியதோ 5 சிரம். உன்னை அறியாமல் தன்னை மறந்து ஒரு சிரத்துல ஒரு சிரத்தை நீ கிள்ளணும். பிரம்மனுடைய சிரத்தை ஒரு சிரத்தை நான் கிள்ளுகிறேன். நீ கிள்ளணும். அந்த கிள்ளுகிறவாது இந்த சுடுகாடு பாரு. அந்த சுடுகாட்டுல பச்சை படமெல்லாம் போடுறாங்க பாரு. வாரி வாரி பச்சை 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 எடுத்து தென்னை மணியாக உனக்கு சாபம். குடி சாப்பிட்ட
முனிவர் நாம் இருக்கக்கூடிய கைலாயத்தை தேடி வருகிறாராம். அந்த கைலாயத்தை தேடி வந்த தூர்வாசனுடைய பாதத்தை நாம் எதிர்கொண்டு பணியாத காரணத்திற்காக எப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்திருக்கிறான். என்ன சாபம்? அடே பரமேஸ்வரா, முற்றும் துணர்ந்த முனிவன், கோபத்திலே சிறந்தவன் என்று அறிந்தோ என்னுடைய பாதத்தை நீ பணிய மறுக்கிறாயே, அதனால எப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்திருக்கிறாய். அடே பரமேஸ்வரா, பிரம்மனுடைய 5 சிரத்திலே நீ ஒரு சிரத்தை கிள்ளுகிற ஞானம், பிரம்மகபாலம் உன் கரத்தை கவிக்கொண்டு உனக்கு பித்த வெறி பிடிக்கணும், சுடுதலை ஆற்றிலே சென்று பச்சை பணத்தை தன்னாலும் பசி தீரக்கூடாது என்ற கொடிய சாபத்தை கொடுத்திருக்கிறான். ஆமாங்க. அதனால கண்ணே பார்வதா, சாமி, முனிவருடைய சாபத்தை மும்மூர்த்தி தேவர்களாலும் தீர்க்க முடியாது. இந்த தூர்வாசன் கொடுத்த சாபத்திற்கு பயந்து நான் கைலாயத்திலே அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் இந்த உலகில் உள்ள உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்தும் பசி என்று பசியால் மடிந்துவிடும். அதனால இந்த பாவம் அனைத்தும் என்னையே சேரும். இந்த தூர்வாசன் சாபம் என்னை என்னதான் செய்து விட போகுது இருந்தாலும் நான் இப்பொழுதே சென்று இந்த உலகில் உள்ள எறும்பு கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கு படியளந்து விட்டு மீண்டும் கைலாயம் வருகிறேன். கைலாயத்தில் நீ பதனமாக்கணும். ஆகட்டுங்க. இருந்தாலும் என் அத்தை மாமாவும் வீட்டில் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா திடீர்னு வீடு தூரக்கூடாது. ஒருத்தர் மாமனும் அத்தையும் கூட ஏதோ கொஞ்ச நேரம் தமாசா பேசி கூட இருப்பாங்க. அதை போய் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடாது. வெளியிலே கூப்பிட்டுக்கலாம். ஓ அத்தை, யாரும் காண மாட்டேங்குது. ஓய் மாமா, என்னடா இது வீடு என்னமா மௌனமா இருக்குது. சரி, அச்சு விட்டுக்கார உள்ள இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நம்ம மாமா உட்கார சிம்மாசனம் உட்காரலாம். 4 காடு மலை எல்லாம் நடந்து வந்து தூர்வாசல் கொடுத்த சாபத்துல பயந்து காலு கையெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் சிம்மாசனம் மாமா உட்கார சிம்மாசனம் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கலாம். இதோ இந்த உலகம் முழுவதும் யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவபதங்களுக்கு படியளந்து விட்டு வருகிறேன் பார்வதா என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்திற்கே படியளந்து விட்டு இதோ கணவராகப்பட்டவர் தான் அமரக்கூடிய சிமாதனத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்படி படியளந்து விட்டு வரும் வாயில் அவருக்கு சென்று பாதை பூஜை செய்வது வழக்கம். என்ற நாளையிலே அவருக்கு செய்யக்கூடிய மரியாதையை இப்ப செய்ய வேண்டும்.
சாமி அக்கா அக்கா அம்மம்மா இது என்ன மோசம் இந்த அடியானே பைவனே நாகா அம்மம்மா இது என்ன மோசம் ஐயா பாருமா அம்மம்மா இது என்ன மோசம் அடியானே பைவனே நாகா அம்மம்மா இது என்ன மோசம் மாமா ஐயோ வேணாம் மாமா கேக்குதா இது என்னத்த மோசம் செஞ்சுட்டு அடே ஏத்த நான் தான் வந்து உட்காந்துருக்கிறேன் யாரும் இல்லேன்னு வந்து சிமாதல கூட போயிட்டு அப்படியே காடு மோடெல்லாம் ஓடி ஓடி தூரத்துக்கு சாபத்துல காடு மோடெல்லாம் ஓடி வந்து எனக்கு கலப்பாயிருச்சு அப்படியே சிம்மாதலத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ணு அசத்துட்டேன் அதுக்குள்ள வந்து பாத பூஜை போடுறது என்ன நியாயம் அடே பாவி பிரம்மா அத்த இந்த சத்தியலோகத்துல இருந்து கைலாய வந்து ஆமா இந்த கணவர் அமரக்கூடிய சிமாதனத்திலே அறியாமல் என்ன அமர்ந்து விட்டாய் ஆமா அடே பிரம்மா அத்த தங்களுக்கு இருப்பது 5 சிரம் எனக்கு இருப்பது 5 சிரம் என் கணவருக்கு இருக்கக்கூடிய சிரமும் 5 சிரம் 5 சிரம் இந்த 5 சிரத்தை வைத்து இவர் பரமனா பிரமனா என்று அறியாமல் தன்னுடைய கணவர் தான் படியடைந்து விட்டு சிமாதனத்தை அமர்ந்திருக்கிறார் சொல்லி அவருக்கு கணவருக்கு செய்யக்கூடிய பாத பூஜை அனைத்தும் உனக்கு செய்து அடே பிரம்மா பாவி வந்தவுடனே பாதத்தை பணியும் பொழுது அத்தை நான் பரமன் கிடையாது பிரமன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் உன்னுடைய பாதத்தை பணிந்திருப்பனா உண்மைதான் அத்தை நானும் கஷ்டத்துல நடந்து வந்த கஷ்டத்துல கலப்பா கண்ணை மூடிட்டேன் நீயானும் மருமகனே பிரம்மாயின்னு சொல்லக்கூடாதா நான் கண்ணத்தை விட பாதை பூஜை செஞ்சுட்டு அத்தை இப்ப பத்தி என்ன இப்ப நானும் நீ 2 பேரும் தான் உட்கார்ந்துருக்கோம் யாருக்கான்னு தெரியுமா மாமாவுக்கு தெரியுமா தெரியாது அதனால உடனே மறந்து போட்டு அடே பாவி பிரம்மா கணவருக்கு செய்யக்கூடிய பாத பூஜையை அண்ணனுக்கு செய்து விட்டேனே அதனால என்ன சாபம் வருமோ என்ன பாவம் வருமோ தெரியாது அதனால கணவராகப்பட்டவர் இதோ படியளக்க சென்றிருக்கிறாரு அது வரையிலும் அவர் வரும் வரையிலும் இந்த பாத பூஜை செய்வதற்கு அர்த்தம் தெரியாமல் உன்னை நான் விடுவது கிடையாது அதனால அம்மம்மா கோபம் கொள்ளாதே அரணி அணியோ சொன்னானே அம்மம்மா கோபம் கொள்ளாதே அரணி அணியோ சொன்னானே நானும் தெரியாத மாமா உட்கார சிமாதல அமர்ந்துட்டேன் அதனால நான் இப்ப யாருக்கும் தெரியாது நான் வந்த செய்தி பரமனுக்கு சொல்ல வேணாம் பெருமன் இப்படிதான் வந்து உட்கார்ந்தா பாத பூஜை செஞ்சுட்டு சொல்ல மாட்டேன் இதை மன்னிச்சிருந்தா அதே பிரம்மா இந்த உலகத்திற்கே அப்பனாக இருந்து கட்டிய கணவனத்தை பொய் சொல்வதா தான் ஒரு பொய் சொல்லிவிட்டால் இந்த உலகமே பொய் சொல்வது போல் தெரியும் அதனால கணவர் வருவரையே என்ன செய்கிறேன் கட்டுவை பாரா அது வரையிலும் உன்னை இதே கம்பத்தில் கட்டி வைக்கிறேன் என்னுடைய கணவர் என்ன வருமோ தெரியல இந்த உலகத்தில் இருந்த படியால் அப்புறம்
படைத்த சதாசிவன் உலகில் உள்ள எறும்புக்கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் படியலக்க சென்று மீண்டும் நான் கைலாய வந்ததை உண்டானால் தேவியான பார்வதா எனக்கு எதிர்கொண்டு ஜலம் கொடுத்து பாத பூஜை எல்லாரும் எழுப்ப அது அம்மா இல்ல ஒரு அப்படி இன்றைய தினத்திலே உலக மக்களுக்கு படியளந்து விட்டு மீண்டும் கைலாயம் வந்திருக்கிறேன். தேவியான பார்வதா எனக்கு எதிர்கொண்டு ஜலமும் கொடுக்கவில்லை, பாத பூஜையும் செய்யவில்லை. ராவலாம் ஆடும்போது என்ன பண்றீங்க? கண்ணே பார்வதா, கண்ணே பார்வதா, உலக மக்களுக்கு படியலக்க சென்று வருகிறேன் கண்ணே என்று சொன்ன உடனே போய் வா மன்னவா என்று சந்தோஷமாகத்தானே வாழ்க்கை வழியிருக்கிறார். உலக மக்களுக்கு படியளந்து விட்டு மீண்டும் நான் கைலாயம் வச்சிருக்கிறேன். கைலாயம் நான் வருவதே உண்டானால் எனக்கு எதிர்கொண்டு ஜலம் கொடுத்து பாத பூஜை செய்வது வழக்கம். இன்றைய தினத்திலே உலக மக்களுக்கு படியளந்து விட்டு கண்ணே பார்வதா என்று இந்த கைலநாதம் கத்தி கைலநாதம் வாய்ப்பார்த்தை கிடையாது. கண்ணே பார்வதா, அம்மா குடும்பம் வச்சுக்கிறான். கண்ணே பார்வதா, அடி கோபம் என்னமோ உலக மக்களுக்கு படியளந்து விட்டு மீண்டும் நான் கைலாயம் வந்திருக்கிறேன். எத்தனை முறை பார்வதா பார்வதா என்றாலும் வாய்வார்த்தை தெரியாது, எதிர்கொண்டு ஜலமும் கொடுக்கவில்லை, எனக்கு பாத பூஜையும் செய்யல. கண்ணே பார்வதா, பதுக்கெட்ட பரமனே அந்த பரமன பிரமண